தமிழுக்குள்ள சிறப்பு, தமிழின் தொன்மை, புரட்சி பாவலர் நம்முடைய பாரதிதாசனார் அவர்கள் எந்த அளவுக்கு அதிலே ஊறி திளைத்தவர் என்பதையெல்லாம் இங்கே எடுத்துரைத்த போது நாம் எங்கோ ஒரு கனவுலகிற்கு செல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவருடைய உரையும் சிறப்பாக அமைந்திருந்தது. ஒரு கவனக்குவிப்பு நாளாக இந்த நாளை மாற்றியிருக்கிறார் நம்முடைய அண்ணன் வேந்தர் அவர்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். இது ஒரு கோரிக்கையாகவும் தமிழக அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் இயக்கத்தின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை அண்ணன் அவர்களின் தலைமையில் தமிழ் அறிஞர்கள் விரைவில் சந்தித்து நேரிலே அவருக்கு இந்த வேண்டுகோளை வைக்க வேண்டும். திருமாவளவன் பார்த்துக் கொள்வான் அல்லது வைகோ பார்த்துக் கொள்வார் என்று இல்லாமல், அது அவர்களின் கடமை என்று கருதாமல் தமிழ் இயக்கமே இதை முன்னின்று செய்ய வேண்டும். அண்ணன் வேந்தர் அவர்களே நம்முடைய முதல்வர் அவர்களை நேரிலே சந்திக்க வேண்டும், தமிழ் அறிஞர்களோடு சந்திக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். முதல்வர் அவர்கள் இந்த நாளிலிருந்து ஒரு கிழமை, அதாவது ஒரு வாரம், தமிழ் வாரம் என்று அறிவித்திருப்பது நமக்கு ஒரு முதல் கட்ட வெற்றி. இது தமிழ் இயக்கம் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்திருக்கிற முதல் கட்ட வெற்றி என்று நான் பெருமகிழ்வோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு மேலும் ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் முதல்வர் அவர்கள். தமிழகத்தில் காலனி என்கிற சொல்லை இனி யாரும் பயன்படுத்தக்கூடாது, அது ஆதிக்கத்தின் அடையாளம், இழிவின் அடையாளம் என்ற ஒரு அறிவிப்பையும் செய்திருக்கிறார். இந்த இரண்டு அறிவிப்புகளுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது தலைவணங்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 மணி நேர உரையின் சுருக்கம், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு சமத்துவ போராளியாக இலக்கிய தளத்தில் பாடாற்றியிருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் தளத்திலே நின்று ஆற்றிய பணியை, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் சமூகம், அரசியல் ஆகிய தளங்களில் நின்று ஆற்றிய பணியை இலக்கிய தளத்திலே நின்று நம்முடைய புரட்சி பாவலர் பாரதிதாசனார் ஆற்றியிருக்கிறார். அவருடைய நோக்கமும் சமத்துவம் என்பதுதான். இந்த அடிப்படையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் மொழி உணர்வு அல்லது மொழி பற்று என்பதாக மட்டுமே நாம் புரட்சி கவிஞரை சுருக்கி பார்த்துவிடக்கூடாது. அந்த மொழி உணர்வு அல்லது மொழி பற்று என்பது ஒரு இலக்கை நோக்கியதாக இருக்கிறது என்கிற புரிதல் மிக முக்கியமானது. வெறும் மொழி உணர்வு, மொழிப்பற்று என்பது பிற மொழி மீதான வெறுப்புக்கு இடமளித்துவிடும். பிற மொழி மீதான வெறுப்பு என்பது தூய்மைவாதத்தை நோக்கி நம்மை இழுத்துச் சென்றுவிடும். புரட்சி கவிஞர் அவர்கள் தனித்தமிழை விரும்பினார் என்பது உண்மை. பிறமொழி சொற்கள் கலப்பதை துடைத்தெறிய வேண்டும் என்று போராடினார் என்பது உண்மை. இவையெல்லாம் எதற்காக என்றால், பிற மொழியின் ஊடாக பிற மொழியினரின் ஆதிக்க கருத்தியல் நம்மை வீழ்த்திவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு, அதுதான் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. பிற மொழியை அல்லது பிற மொழியின் அரசியலை, அந்த மொழியின் ஊடாக நம் மீது திணிக்க விரும்புகிற அரசியலை நாம்
புரிந்து கொள்வதன் மூலம்தான் புரட்சி கவிஞரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தொடக்கத்தில் காந்தியை ஏற்றுக்கொண்டவராக, காங்கிரஸை ஏற்றுக்கொண்டவராக, கடவுள் நம்பிக்கை கொண்டவராக, கடவுள் பற்று கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். இது 1930 வரையில் அவருடைய பரிமாணம். அதனால்தான் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்கிறார். பாரதிதாசன் என்று சொல்லுவதிலே நமக்கு ஒரு நெருடல் இருக்கிறது. பாரதியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களால் பாரதிதாசன் என்கிற சொல்லை, அந்த பெயரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் பாவேந்தர் என்று அழைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பாரதிதாசன் என்பதில் தாசன் என்பதே தமிழ் சொல் இல்லை. அதுவும் அடிமை என்று சொல்லக்கூடிய பொருளை கொண்டது. பாரதி சமத்துவ கருத்தியலை கொண்டவராக அறியப்பட்டாலும் கூட, பெண் விடுதலையை பேசியவர் என்று அறியப்பட்டாலும் கூட, தமிழ் மொழியின் மீது தீராத பற்று கொண்டவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட, சனாதன கருத்தில் அவருக்கு உடன்பாடு இருந்தது என்பதுதான் பெரியார் இயக்க பார்வை. ஆகவே அந்த பாரதிக்கு தாசன் என்று இவரை எப்படி நாம் நிலைநிறுத்துவது, அந்த பெயரை எப்படி திரும்ப திரும்ப அழைப்பது என்கிற நெருடல் இருக்கிறது. கவிஞர் என்கிற சொல்லே தமிழ் சொல் இல்லை. அதனால்தான் பாவலர் என்கிற சொல் மாற்று சொல்லாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. வாரம் என்கிற சொல் தமிழ் சொல் இல்லை என்று இங்கே நண்பர் ஒருவர் பேசினார். அது கிழமை என்ற தமிழ் சொல்லால் அழைக்கப்படுகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தேசியம் என்பதே தமிழ் சொல் இல்லை. தமிழ் தேசியம் என்று நாம் சொல்லுகிறோம். தேசியம் என்பதே தமிழ் சொல் இல்லை. தேசம் என்பதும் தமிழ் சொல் இல்லை. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனால் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறவர்களின் பெயர்களை எல்லாம் எழுதி பார்த்தால் அதிலே 80 விழுக்காடு தமிழ் பெயராக இருக்காது. இந்த தூய்மைவாதம் அல்ல புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விரும்பிய தூய்மை என்பது. இந்த தூய்மைவாதம் அல்ல. இந்த பெயர்களின் ஊடாக நம்மை அறியாமலேயே நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிற கருத்தியல் என்பதுதான் முக்கியமானது. ஒரு வடசொல் இங்கே வருகிறது என்று சொன்னால் அது வெறும் சொல்லாக வரவில்லை. அந்த சொல்லின் ஊடாக அவர்களின் கருத்தியலும் உள்ளே நுழைகிறது, அவர்களின் சிந்தனை நுழைகிறது. ஒரு சமற்கிருத சொல்லை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது வெறும் சமற்கிருத சொல்லாக மட்டுமே இங்கு நிலை பெறுவதில்லை. அந்த சொல்லின் ஊடாக அவர்களின் சிந்தனை நம் மீது மேலாதிக்கம் செலுத்துகிறது. இதுதான் புரட்சி கவிஞரின் அணுகுமுறை. அவருடைய பார்வை இதுதான். தமிழ் இயக்கம் என்கிற ஒன்றை அவர் முன்னெடுக்கிற போது அந்த தமிழ் இயக்க பாடலில் ஒவ்வொருவருக்கும் அவர் தனித்தனியாக வேண்டுகோள் வைக்கிறார், கோரிக்கை வைக்கிறார். இருப்பதை விட இறப்பது நன்று, வரி புலியே தமிழ் காக்க எழுந்திரு, அது இளைஞர்களுக்கு சொல்லுகிறார். மங்கையர் முதியோர் எழுக, பெண்களே மூத்தவர்களே எழுந்து வாருங்கள். வாணிகர், வியாபாரம் செய்யக்கூடியவர்களே, வியாபாரம் என்பது தமிழ் சொல் இல்லை, வாணிகர், அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார். அரசியல் சீர் வாய்ந்தார், அரசியல்வாதிகளுக்கு சொல்லுகிறார். மாணவர்களுக்கு சொல்லுகிறார், புலவர்களுக்கு சொல்லுகிறார், இவர்கள் அனைத்து குடும்பத்தாருக்கு சொல்லுகிறார், கோயிலாருக்கு சொல்லுகிறார், அறத்தலைவர் நீதிபதிகளுக்கு சொல்லுகிறார், விழா நடத்துவோருக்கு சொல்லுகிறார். இப்படி கணக்காயர் என்று ஒவ்வொன்றாக அவர் ஒவ்வொருவருக்கும் கோரிக்கை வைக்கிறார். அதில் அவர் சொல்ல வருவது அனைத்துமே கருத்தியல் சார்ந்தது, வெறும் மொழி தூய்மை அல்ல. ஒவ்வொருவருக்கும் அவர் வைக்கிற கோரிக்கை அதில் ஒன்றே ஒன்று மாணவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்வது முக்கியமானது என்று கருதுகிறேன். கற்கின்ற இருபாலீர், ஆண் பெண், மாணவனே மாணவியே, 2 பேருக்கும் தமிழ்நாட்டின் கண்ணொப்பீர், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கண்களை போன்றவர்கள். கனி இருக்க நிற்கின்ற நெடுமரத்தில் காய் கவர நினையாதீர், வள்ளுவன் குரலை அப்படியே வைக்கிறார். மூதுணர்வால் முற்கண்ட எவற்றினுக்கும் முதலான நந்தமிழை இகழ்தல் இன்றி கற்கண்டாய் நினைத்தின்பம் கை கொண்டு வாழ்ந்திடுவீர் நன்றே என்றும் ஒரு வாழ்த்துரை சொல்லிட்டு
ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல்மொழியை கற்கையிலும் எந்த நாளும் தீங்கனியை செந்தமிழை தென்னாட்டின் பொன்னேட்டை உயிராய்க் கொள்வீர் ஏங்க வைக்கும் வடமொழியை இந்தியை எதிர்த்திடுவீர் அஞ்ச வேண்டாம். இந்தியை எதிர்க்க சொல்றார். தீங்குடைய அடுத்த வரி பாருங்க. ஏங்க வைக்கும் வடமொழியை இந்தியினை எதிர்த்திடுவீர் அஞ்ச வேண்டாம். தீங்குடைய பார்ப்பனரின் ஆயுதங்கள் இந்தி வடசொல் இரண்டுமே. ஏன் அவர் இந்தியை எதிர்க்க சொல்கிறார்? ஏன் தமிழை பாதுகாக்க சொல்கிறார் என்றால் இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. தீங்குடைய பார்ப்பனரின் ஆயுதங்கள் இந்தி வடசொல் இரண்டும். வடசொல்னாக்க இந்தி மட்டும் இல்லை, இந்தியை போல பாலியும் ஒரு வடசொல் தான், சமஸ்கிருதம் வடசொல் தான். வட இந்தியாவிலிருந்து தோன்றிய மொழிகள் அனைத்தும் நம்முடைய கருத்தியலுக்கு, சமத்துவ கருத்தியலுக்கு, சகோதரத்துவ கருத்தியலுக்கு, பெண் விடுதலை கருத்தியலுக்கு, சாதி ஒழிப்பு கருத்தியலுக்கு எதிரானது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியை ஏன் எதிர்க்கிறோம் என்றால் வெறும் மொழி என்பதற்காக எதிர்க்கவில்லை. இந்திக்குள் நமக்கு எதிரான கருத்தியல் அடங்கி இருக்கிறது. அதன் மூலம் நம்மை வீழ்த்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பார்ப்பான்பால் படியாதீர், மாணவர்களுக்கு சொல்றார். சொற்கு கீழ்படியாதீர், உம்மை ஏய்க்க பார்ப்பான், தீதுர பார்ப்பான், தீங்கு செய்ய பார்ப்பான், கெடுத்துவிட பார்ப்பான், எப்போதும் பார்ப்பான், ஆர்ப்பான், நம் நன்மையிலே ஆர்வி மிக உள்ளவன் போல், நம் நன்மையிலே ஆர்வம் மிக உள்ளவன் போல் நம்ப வேண்டாம். நம்பினால்தான் பெரியாரே ஒரு மண் என்று இங்கே இருப்பவர்கள் சொல்கிறார்கள். பார்ப்பானின் கையை எதிர் பார்ப்பானையே பார்ப்பான் தின்ன பார்ப்பான் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். அந்த பாடல் முழுக்க மாணவர்களுக்கு சொல்லுகிற, ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற, ஒவ்வொரு இடத்திலும் ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு என்பதுதான் தமிழ் இயக்கம். வெறும் மொழி தூய்மை அல்ல, கருத்தியல் தூய்மைதான் மொழி தூய்மை. வெறும் இன தூய்மை அல்ல, கருத்தியல் தூய்மைதான் இன தூய்மை. இல்லை என்றால் இந்த தூய்மைவாதம் எதோடு பொருந்தும் என்றால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது கூடாது, ஏனென்றால் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும், அதுவும் சரி என்றாகிவிடும். இந்த மொழி தூய்மைவாதம் வெறும் மொழி உணர்வோடு தொடர்புடையதாக இருந்தால் சாதி தூய்மைவாதமும் சரி என்றாகிவிடும், ஆணவ கொலை என்பதும் சரி என்றாகிவிடும். இப்ப ஆணவ கொலைகளை நியாயப்படுத்துவது சரி என்று சொல்லுவது எது? ஆரியம், பார்ப்பனியம். இது ஒரு கருத்தியல். ஆகவே பெரிய புரட்சி கவிஞர் 30 வரையில் பாரதியை ஏற்றுக்கொண்ட காலம், காங்கிரஸை அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு தேசிய பார்வை கொண்டிருந்த காலம். அப்போது பாடிய பாடல் வேறு. 30க்கு பின்னால் சிங்காரவேலரோடு ஏற்பட்ட உறவு, பெரியாரோடு ஏற்பட்ட நட்பு, புதுவை சுப்பையா அவர்களோடு உருவான உறவு, இவையெல்லாம் அவருடைய இன்னொரு பரிமாணத்தை வெளிக்கொணர்கிறது. அந்த பரிமாணம்தான் அவரை உலகளாவிய பார்வை கொண்டவராக, பொதுவுடைமை இயக்க கருத்தில் நம்பிக்கை உடையவராக மாற்றுகிறது. வள்ளலாருக்கு கூட தொடக்க காலத்தில் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. முருகப்பெருமானை அவர் தரிசித்ததாகவே அவரே சொல்லுகிறார். நான் சென்னையில் தங்கியிருந்தேன், 7 கிணறு பகுதியில் என் அண்ணன் வீட்டில் தங்கியிருந்தேன், அப்போது நான் முருகனை நேரில் சந்தித்திருக்கிறேன் என்றெல்லாம் கூட அவர் தொடக்கத்தில் சொல்லுகிறார். பிற்காலத்தில் வள்ளலாருடைய பரிமாணம் என்னவாக மாறுகிறது என்றால் சனாதன எதிர்ப்பாகத்தான் மாறுகிறது. மனு தர்மத்தை எதிர்த்து போராடுகிற, ஆரியத்தை எதிர்க்கிற ஒரு பரிமாணமாகத்தான் வள்ளலாரின் பரிமாணம் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிமாணங்கள், முற்போக்கான பரிமாணங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். பெரியாரே அப்படித்தான். 1925 வரையில் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், காங்கிரசின் தலைவராகவும் இருந்தவர், அகில இந்திய பார்வை கொண்டவராக இருந்தவர். அதன் பிறகு அவருடைய பரிமாணம் முற்றிலும் மாறுபடுகிறது. அதிலிருந்து அவர் வெளியே வருகிறார், சுயமரியாதை இயக்கத்தை காண்கிறார். அதன் பிறகு அவர் தமிழ்நாடு என்கிற நிலையில் இருந்து திராவிட அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார். திராவிட அரசியல் என்பது பெரியாருடைய பார்வையில் நிலப்பரப்பை குறிப்பதல்ல. திராவிட அரசியல் என்பது தென்னிந்திய மொழிகளை குறிக்கிற மொழிபரப்பல்ல. திராவிட அரசியல் என்பது பெரியாரிய பார்வையில் ஆரிய எதிர்ப்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் அதை குழப்புகிறார்கள்.
திராவிட நாடு கோரிக்கை வைத்ததனால் அது நிலப்பரப்பாக பார்க்கிறார்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு ஆகிய மொழிகள் தான் திராவிட மொழிகள். கால்டுவெல் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆகவே அவர் தெலுங்கர் அல்லது கன்னடர், அதனால்தான் இங்கே திராவிட இயக்கத்தை உருவாக்கினார். தமிழ் தேசியம் இங்கே சிதைந்து போனது என்று சில அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏற்புடையதல்ல. அவருடைய எதிர்ப்பு என்பதே திராவிடம் என்கிற இந்த கருத்தியலை ஆரியத்திற்கு எதிரான ஆயுதமாகத்தான் கையில் எடுக்கிறார். அந்த பார்வை நமக்கு வேண்டும். திராவிடம் என்பதை நிலப்பரப்பு என்கிற அடிப்படையில் அவர் உள்வாங்கவில்லை. மொழி, தென்னிந்திய மொழிகள் என்கிற அடிப்படையில் உள்வாங்கவில்லை. அவர் இந்திய எதிர்ப்பையும் கூட இந்த ஆரிய எதிர்ப்பில் இருந்துதான் முன்னெடுக்கிறார். அவர் கடவுள் மறுப்பையும் கூட ஆரிய எதிர்ப்பில் இருந்துதான் முன்னெடுக்கிறார். பார்ப்பனர்களுக்கு எதிரான கருத்தை சொல்லுவதும் கூட அந்த பார்ப்பனியம் அல்லது ஆரியம் அல்லது சனாதனம் அல்லது மனுதர்மம் என்கிற அந்த கருத்தியல் எதிர்ப்பில் இருந்துதான் முன்னெடுக்கிறார். அதை ஏன் எதிர்க்க வேண்டும்? சமத்துவம் வேண்டும் என்கிற புரிதலில் இருந்துதான் பெரியார் இதை முன்னெடுக்கிறார். அந்த பெரியாரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய புரட்சி பாவலர் பாரதிதாசன். எனவே தமிழ் இயக்கம் என்பது ஆரிய எதிர்ப்பு இயக்கம் என்கிற புரிதலோடு நாம் இதை கையில் எடுக்க வேண்டும். அதை அடுத்த தலைமுறையை நோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும். புரட்சி பாவலர் பாரதிதாசன் அவர்கள் இங்கே எல்லோரும் பல கவிதைகளை மேற்கோள் காட்டினார்கள். அதிலே பலரும் சொன்ன கவிதை உலகம் உண்ண உண், உலகம் உடுக்க உடுப்பாய் என்ற அந்த கவிதை வரிகள். அறிவை விரிவு செய் என்று அதிலே சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? அவரை நாம் மொழி என்கிற ஒரு எல்லைக்குள்ளே சுருக்கிவிடக்கூடாது, அல்லது தமிழ்நாடு என்கிற நிலப்பரப்பை ஒரு எல்லையாக கொண்டு சுருக்கிவிடக்கூடாது. அதனால்தான் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை உலகம் தழுவிய பார்வையோடு முன்னிறுத்த வேண்டும் என்று உலக தமிழ் நாள் என்று உலகம் தழுவிய பார்வையோடு இன்றைக்கு நம்முடைய வேந்தர் அவர்களும் அறிவிப்பு செய்திருக்கிறார். நமக்கு புரட்சி கவிஞருடைய பரிமாணங்களை, முற்போக்காக வளர்ச்சியடைந்த அவருடைய பரிமாணங்களை, இறுதியாக அவர் முன்வைத்த என்ன கருத்தியலோ அந்த கருத்தியல்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதையே தமிழ் இயக்கமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இல்லையே நழுவிவிடும், பாதை வழுவ நேரிடும், அல்லது இலக்கு திசை மாறும். நம்மால் வெறும் தூய்மைவாதம் பேசி தமிழ்நாட்டில் தெலுங்கர் எதிர்ப்பு, கன்னடர் எதிர்ப்பு என்கிற வகையிலே இதை சிறுத்து போகச் செய்வார்கள், சிதைக்க செய்வார்கள். அதுவல்ல தமிழ் இயக்கத்தின் நோக்கம், அதுவல்ல புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் நோக்கம். ஆரிய எதிர்ப்பு தான், பார்ப்பனிய எதிர்ப்பு தான், சனாதன எதிர்ப்பு தான், மனுதர்ம எதிர்ப்பு தான். அதைத்தான் இங்கே அண்ணன் நம்முடைய வேந்தர் அவர்கள் மிகச் சரியாக அவருடைய உரையிலே டு த கோர் என்று சொல்லுவோமே, அப்படி அந்த குறி இலக்கை மையமாக வைத்து சொன்னார். மூட நம்பிக்கைகள் ஒழிப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்து அதில் இருந்துதான் உருவாகிறது. இது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி, முகாமையான பணி. கர்நாடகாவிலே அதை செய்ய முடிந்தது என்றால் தமிழ்நாட்டிலே ஏன் செய்ய முடியாது? பெரியாரை நாம் கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் ஏன் தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது? பாவேந்தரை நம்முடைய கொள்கை குறியீடாக கொண்டிருக்கிற போது அவரும் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பாடியவர் தானே. என்ன அருமையான அந்த தமிழ் இயக்கத்திலே கோயிலாருக்கு சொல்கிறார். அங்கே கூட இந்த சொல்கிறார், மடிகட்டி கோயிலிலே மேலுடைய இடுப்பினிலே வரிந்து கட்டி பொடிகட்டி இல்லாது பூசி இரு கைகட்டி பார்ப்பானுக்கு படிகட்டி தமிழரென படிக்கட்டின் கீழ் நின்று தமிழ் மானத்தை வடிகட்டி அவன் வட சொல் மண்ணாங்கட்டிக்கு வைப்பீர் மந்திரம் என்றே. எவ்வளவு ஆத்திரம் அவருக்கு அந்த இடத்துல இருக்கிறது. இது வெறும் பார்ப்பன வெறுப்பு அல்ல, ஆரிய கருத்தியல் எதிர்ப்பு.
பெரியாரையும் புரட்சி கவிஞரையும் இந்த கோணத்தில் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் சரியான இலக்கை நோக்கி நகர முடியும், பயணிக்க முடியும். வெறும் புரட்சி கவிஞரை நாம் மொழிப்பற்றாளர் என்கிற அடிப்படையில் மட்டுமே அணுகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். தமிழ் தேசியம் என்பது கூட மொழி உணர்வால் இன உணர்வால் வளரக்கூடியதல்ல. இந்திய அளவில் நிலை கொண்டிருக்கிற பார்ப்பனிய தேசியத்தை அழித்தொழிப்பதன் மூலம்தான் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும், அதை நிலைநிறுத்த முடியும். அதை அவர்கள் மதவழி தேசியமாக இங்கே கட்டமைக்கிறார்கள், மதவழி தேசியமாக கட்டமைக்கிறார்கள். இந்து பெரும்பான்மைவாதத்தை முன்னிறுத்துகிறார்கள். உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் சாதியின் பெயரால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஒரு கோட்பாடாக கொண்டிருக்கவில்லை. ஏன் நீங்க முஸ்லிம் மதத்தை விமர்சிக்கவில்லை?